வந்து லைவ்ல வந்து பயங்கரமான ஒரு காமெடி தான் போயிட்டு இருக்குது மக்களே. செம்மையான ஒரு காமெடி. சாச்சனாக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீமுக்கும் கால்ல இருந்து பாய்ஸ் டீமுக்கும் கேர்ள்ஸ் டீமுக்கும் பல்லாக்கு பயங்கரமான ஒரு சண்டை வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாமே பாத்துட்டு தான் இருந்தோம். பார்க்கும்போது எனக்கே வந்து என்னடா அப்படி எல்லாம் பண்றீங்கடா டேய், ஒரு பல்லாக்கு வந்து பொது இதுடா, அதை எடுத்துட்டு போய் அங்கிட்டு வச்சுக்கிட்டு நீங்க பண்ற ராஜி இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இப்ப சாச்சனாக்கு வந்து பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். அண்ட் அது பாக்குறதுக்கு நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ 20 பேர் தான் பாக்குறாங்க. அந்த 20 பேர் வந்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ சாச்சனா வந்துட்டு காலையில இருந்து பயணமான பல்லாக்கு சண்டை வந்துச்சு. ஏதோ சண்டை வந்து அதோ அப்படியே போயிடுச்சு. அப்புறம் பல்லாக்கு நீங்களே பல்லாக்கு வந்து பொது இதுல வச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸுமே வந்துட்டு வச்சுட்டாங்க. ஆனா பல்லாக்கு வந்துட்டு இவங்க நாங்க ரோசா கரையடா நாங்களாம் எடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேர்ள்ஸ் வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பல்லாக்கு வந்து ரெஸ்ட் போறதா இருந்தாலும் சரி அவங்க தூக்கிட்டே தான் போறாங்க சாச்சனாவை. பரவாயில்ல, சாச்சனா இருந்தனாலும் தூக்கிட்டு போறாங்க. இதே ஜாக்குலின் வந்துட்டு ராணியார் தான் என்ன பண்ணிருப்பாங்க இல்ல கேட்கறேன். ஜாக்குலின் ராணியார் தான் என்ன பண்ணிருப்பாங்கிறேன் கேட்கறேன், சும்மா கேட்கறேன். ஜாக்குலின் வந்துட்டு தூக்கிட்டு போக முடியுமா? ஜாக்குலின் தூக்கிட்டு போக முடியுமான்னு கேட்கறேன். ஏன்னா சாச்சனாவா இருக்கவும் நீங்க வந்து பாத்ரூம் தூக்கிட்டு போறீங்க, லிவிங் ஏரியாவுக்கு தூக்கிட்டு போறீங்க, அந்த மாதிரி தான் தூக்கிட்டு போயிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பல்லாக்க நாங்க எடுக்க மாட்டோம், நாங்க ரோசா காரையடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு பல்லாக்கு மேட்ரு வந்துட்டு முடிஞ்சு பல்லாக்கு வந்து நாங்க வந்துட்டு தொட மாட்டோம் அப்படி இப்படின்ட்டு செம்மையான ஒரு இது எப்படின்னா அவங்களே பல்லாக்கு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்துட்டு இவங்க எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றாங்கன்னா பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு என்ன டாஸ்க் எப்படின்னா அரியாசனத்துல ஏறதுக்கான ஒரு டாஸ்க், அந்த 3ஆம் டாஸ்க் வந்துட்டு அறிவிப்பு பண்றாங்க. அதுக்கு வந்துட்டு எல்லாருமே லிவிங் ஏரியாக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ராணுவ வந்துட்டு லிவிங் ஏரியால வந்து அந்த பல்லாக்கு தூக்கிட்டு வராங்க. பல்லாக்கு தூக்கிட்டு வந்து இறக்கி விட்டு அப்புறம் அந்த பல்லாக்கு போய் அங்க வச்சுறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க கேர்ள்ஸுமே நம்ம பல்லாக்கு எடுத்தோம்னா வந்துட்டு ரோசக்காரங்க ரோசம் போயிடும், நம்ம ராணிக்கான அந்த ரோசம் போயிடும், அதனால வந்து பல்லாக்கெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. பல்லாக்கு நம்ம எப்படின்னா நம்ம கையிலேயே வந்துட்டு தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா லிவிங் ஏரியாக்கு இங்கிட்டு வரும்போது வந்துட்டு டாஸ்க் கொடுக்கணும்ல, நாங்க பாய்ஸ் டீம்ல வந்து டாஸ்க் கொடுக்கணும் லிவிங் ஏரியாவுக்கு வரும்போது. அதனால வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் வந்துட்டு சிவகுமார் தானே கொடுக்கணும். சிவகுமார் கொடுக்கும்போது வந்துட்டு கொடுக்க வராரு. ஆனா வந்துட்டு டாஸ்க் திடீர்னு மாத்திடுறாங்க. ஏன்னா வந்துட்டு சாச்சனா வந்து இப்படி கையில தூக்கிட்டு வராங்க 2 பேர். யாருன்னா சத்யா அந்த சௌந்தர்யா, இவங்க 2 பேருமே இப்படி கையில இப்படி தோல்ல கையை போட்டுக்கிட்டு அவங்க வந்து சாச்சனாவை தூக்கிட்டு வராங்க. ஓகேங்களா? தூக்கிட்டு வரவும் இவங்க என்ன பண்றாங்க டப்புன்னு இதை மாத்தி விடுறாங்க டாஸ்க. அது யார் மாத்துறதுன்னா நம்ம விஜய் விஷால் தான் பயங்கரமா ஒரு டப்புன்னு அப்படியே மைண்ட்ல வந்துருச்சு போலக்கு விஜய் விஷாலுக்கு. பயங்கரமா இருந்துச்சு. எப்படி நான் இந்த டாஸ்க் நீங்க வந்துட்டு ஏன்னா இப்படி வச்சு இப்படி பிடிச்சிருக்காங்க. நம்ம சாச்சனா அந்த கையில வந்து உட்காந்துருக்காங்க 2 பேத்து கையிலயும். அது உட்காந்துருக்கும் போது எல்லாருமே வந்துட்டு இந்த கோட்டை தாண்டி வரணும்னா எல்லாருமே கை தட்டணும், மேல வந்துட்டு தலைக்கு மேல கையை வச்சு கை தட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் ஆடி போச்சு, என்னடா பண்றது டே அப்படிங்கிற மாதிரி ஆடி போச்சு. அதுக்கப்புறம் அஞ்சிதை என்ன பண்றாங்க, காலில் முட்டு கொடுத்து காலில் எல்லாருமே உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சாச்சனா தூக்கிட்டு போறாங்க. இந்த ரோசா வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இது வந்துட்டு சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக இது பேசப்படும்ங்கிறது நல்லபடியா தெரிஞ்சு போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா பேச போகுது. எப்படின்னா இந்த ஒரு சாட்டர்டே சண்டே வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டாபிக்கா தான் எழுத்துருவோம். ஸ்மாலான டாபிக் தான் எழுத்துட்டு போவாங்க. பல்லாக்கு ஏன் கொண்டு போகல, நீங்க பல்லாக்குல ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு டாபிக் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒரு இது வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஆனா இது பார்க்கும்போது ரொம்ப ஒரு காமெடியா இருந்துச்சு. ஆனா விஜய் விஷாலுக்கு இப்படிலாம் மைண்ட் தோணுச்சாடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கும்போது இருந்துச்சு. அந்த தூக்கிட்டு இருக்கிறதுல வந்துட்டு நீங்க பல்லாக்குல ஏறல, நீங்க மேல கை தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கை தட்ட சொல்லி அவங்கள வந்து கரெக்டா வந்து காலில் டக்குன்னு இவங்க கேர்ள்ஸும் முடிவு பண்ணி ஐடியா பண்ணி வந்து காலில் முட்டு கொடுத்து உட்கார வச்சு அழகா வந்து கை தட்டிட்டு அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டாங்க. இந்த ஒரு காமெடி வந்து பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது சிரிப்பா இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். அண்ட் இந்த இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இதுதான். அண்ட் இதுக்கு வந்துட்டு பல்லாக்கு வந்து பல சண்டைகள் வருது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.